பேரண்டத்துக்கும் பெற்றெடுத்த அன்னைக்கும் தாய் தமிழுக்கும் முதற்கண் வணக்கம். இந்த அரங்கத்துல நம்ம எல்லாம் கூடியிருக்கிறதுக்கு காரணம் ஒரு சக்சஸ் மீட் இல்லை, இது வந்து ஒரு நன்றிக்கான கூடுகை தான். எதுக்கு இந்த நன்றி, என்ன ஏது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பெர்மிஷனோட ஒரு சின்ன கதை. பொதுவா இந்த மேடையும் மைக்கும் எனக்கு பரிச்சயப்பட்டது தான். ஒரு நடன கலைஞராக ஆரம்பிச்சு மேடையில நான் நிறைய மேடைகளை சந்திச்சிருக்கேன். ஆனா முதல் முறையா இன்னைக்கு தொகுப்பாளனா மட்டும் இல்லாம என்னுடைய தோழனுக்கு அவனுடைய வெற்றியில தட்டி கொடுத்து அவனுடைய நன்றி தெரிவிக்கும் விழாவில் நானும் ஒரு பங்கா இருக்கணும்னு ஒரு முடிவெடுத்து வந்திருக்கேன். என் பேர் பாபி. இது எனக்கு ரொம்ப புதுசு, முதல் மேடை. என்னுடைய நண்பன் நான் சொன்னது வேற யாரும் இல்லை, சட்டமும் நீதியும் வெப் சீரிஸின் ப்ரொடியூசர் பிரபாகரன். காலேஜ்ல இருந்து நாங்கள் ஒன்னா படித்தோம், கிட்டத்தட்ட ஒன்னா இருந்தோம். கிட்டத்தட்ட 15 வருஷம் எங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு நட்பு. முதல் முறையா இந்த முயற்சி எடுக்கிறான்னு நான் இதை பார்க்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள்ல காலூன்றி பின்முதுகுல குத்து வாங்கி தோத்து அழுது விட்டுட்டு போயிடலாம் பேசாம வத்தல குண்டுக்கே அப்படின்னு ஒரு நாள் கூட யோசிக்காத தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் பிரபாகரனுக்கு கிடைத்த வெற்றி உங்களால. இந்த நன்றி விழாங்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது ஆரம்பிக்கும் போது தமிழ்ல ஒரு வெப் சீரிஸ் ப்ரொடியூஸ் பண்றான், அதை நம்ம வந்து ஷூட்ல பார்த்தோம், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம். ஆனா இது கிடைச்ச வரவேற்பு, நீங்க கொடுத்த ரிவ்யூஸ், உங்களுடைய ஒவ்வொரு எழுத்தும் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு நான் அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாத ஒரு ஆள் தான். ஆனா பிரத்யேகமாக உங்களுக்காக ஒரு ஏவி தயாரிச்சிருக்கோம், அதை நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பேசுவோம். ஏவி ப்ளீஸ். தினமும் யார் உங்களுக்கு சசி வாங்க, முதல்ல நீங்க பேசலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட் பாபி சொன்ன மாதிரி நீங்க இல்லைன்னா இந்த சீரீஸ் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் தான். அதுக்கான எஃபர்ட் எல்லாமே போட்டு எங்களுக்கு வந்து இது எல்லாருக்கிட்டையுமே ரீச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரபா, ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லி முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அவனை பற்றி சொல்கிறதுக்கு. அண்ட் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். தேங்க்யூ பிரபா. படத்தில் வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாப்பிள்ள அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி. ப்ரொடியூசர் என் வீட்டுக்காரர் தான், அவர் என்னோட பேர் போட்டு எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இருக்க மாதிரி. பட் வி ஹேட் அ டிஃப்ரெண்ட் திங், நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே ஒரு இடத்துலையும் சரி பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இருந்தான். அதை இந்த அளவுக்கு அழகாக கொண்டு வந்து இவ்வளோ இடத்துல ரீச் பண்ணி அதுக்கான அவன் போட்ட எஃபர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா வெளியிலேருந்து எல்லாரும் பார்க்கறதுக்கும் பக்கத்துலேயே இருக்கு நான் பார்க்கறதுக்கும் நிறைய நான் பார்த்தேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆன அந்த Thursday 17th நைட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 5 hours தான் தூங்கியிருப்பான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரீச் ஆகிறதுக்கும் இவனும் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே தான் இருந்தான். இது எப்படி கொண்டு போகணும், இது என்ன பண்ணணும், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் ஹீ இஸ் இன்டு சினிமா ஃபார் மோர் தென் 13 years. ஸோ அவனோட வழிகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது.
அதை வந்து வெளிப்படுத்தவும் அவனுக்கு தெரியல அந்த வலி எப்படின்னு. நான் வந்து ஆனா ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் எங்களுக்குள்ள வந்தாலுமே வந்து நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் கடந்துடுவேன். பட் சினிமாவில் வந்து நான் சாதிக்கணும்னு வந்தேன், என்ன ஒரு 4 பேருக்கு நான் தெரியணும்னு நான் வந்தேன். பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது நடக்கலைங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வலின்னு ஒரு இடத்துலையுமே அவன் அதை மென்ஷன் பண்ணிட்டே இருப்பான், ஃபேமிலிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. அது வந்து நம்ம லிசன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவன் என்னப்பா ரிச் கிட்டு, இவன் என்னப்பா இவன் வந்து கையில காசு இருக்கு எப்படி வேணா செலவு பண்ணுவான் அப்படின்ற வேர்ட்ஸ் நானும் சரி இவனும் சரி சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த என்னதான் அந்த ரிச் கிட் இருந்தாலும் அவன் வந்து அதான் நான் சொல்றேன், நிறைய இடத்துல அவன் அசிங்கம் அவமானம் எல்லாரும் படுற மாதிரி அவனும் பட்டிருக்கான். இன்ஃபேக்ட் நானுமே அவனை நிறைய இடத்துல திட்டிருக்கேன். அது சாரி வந்து அது பர்சனலா சொன்னாலும் மேடையில சொன்னாலும் அது வந்து பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு சே சாரி. நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவான். நான் வந்து அவனை பிரபாவை நம்பி ஏதாவது ஒரு ஒர்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னா தைரியமா நான் கொடுப்பேன். இந்த ஒர்க் இதை பாக்குறேன்னா அதை வந்து ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னாலும் அதை மெனக்கெட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவன் மற்ற ஒர்க் போவான். ஸோ அந்த மாதிரி பிரபாவை நம்பி ஒரு ஒர்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவன் மறு வேலையை பார்ப்பான். அதுல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி அவன் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும்னு நினைச்சானா அதை கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த வேலைக்கே போவான். ஸோ பேய்த்தனமா உழைப்பாங்கிறத வந்து அவன் உழைச்சிட்டே தான் இருப்பான். ஸோ அதுக்கான அங்கீகாரமா தான் முதல் முறையா இந்த 13 வருஷத்துக்கான ஒரு விடையா வந்து இது ஆரம்பமா நாங்க நினைச்சுக்கிறோம். இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணும் நாங்க விரும்புறோம். அதுக்கான சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிரபா அண்ட் டீம் இன்னைக்கு வரைக்குமே ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆனதுல இருந்து ஒரு கேரக்டர்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணி எல்லாரையுமே பாராட்டிட்டே இருக்காங்க. சரவணன் சார் தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இவர் என்னப்பா இவரு இப்படி நேத்து தான் என் மாமனார் உட்காந்து இந்த சீரிஸ் பார்த்துட்டு இருந்தாரு. இப்படி உட்காந்து தான் கால் நீட்டி போட்டு இப்படி உட்காந்து பார்த்துட்டு அடுத்தடுத்து எனக்கு என்ன பார்க்கணும் வைக்குது எனக்கு. என் மாமியார் வந்து கூப்பிடுறாங்க, ஒரு ஃபோன் வந்திருக்கு எனக்கு. இருமானது அவர் வந்து ஃபோன் வந்து எந்திரிச்சு ஓடிடுவாங்க. இருமா வெயிட் பண்ண அடுத்தடுத்து என்ன போகுதுன்னா 2 எபிசோட் தான் இருக்கு, 5வது எபிசோட்ல இருக்கேமா அப்படின்னு சொல்லி அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அவரோட ஒர்க் திரும்ப ஒரு எடுத்து அந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. அமேசிங். நான் வந்து ஒரு இடத்துல ரொம்ப ரசிச்சேன்னா அந்த கிளைமேக்ஸ், அந்த உட்காந்து அந்த டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க அண்ட் அந்த ஸ்மைல், ஓ ரியலி லவ்லி சார். நான் வந்து ஐயோ அம்மா ஒரு மாதிரி எனக்கு அந்த ஸ்மைல் எனக்கு ஒரு கண்கலங்க வச்சது பாருங்க. ரியலி சூப்பர் சார், சூப்பர். அண்ட் நம்ரதா அழகி, எங்க ப்ராஜெக்டோடைய அழகி. ஸோ ரொம்ப சமத்து, ஒரு டவுன் டு எர்த் ஒரு ஹீரோயின் அண்ட் ரொம்ப அழகான ஹீரோயின், எங்க குழந்தை கூட விளையாடிக்கிட்டே இருக்க ஹீரோயின். ஸோ செட்டில் நீங்க போன ப்ரெஸ் மீட்லையும் சரி இப்பவும் சரி போய் அவங்க கிட்டே தான் உட்காந்துருப்பா. அண்ட் அந்த அளவுக்கு ரொம்ப அழகா ப்ராஜெக்டுக்கு என்ன தேவையோ அது அழகான டைம் எதுவுமே வந்து கீழே உட்காருவாங்க மேலே உட்காருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்டுக்கு என்ன தேவையோ அதை ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அருண் சார், லவ்லி சார், ஒரு சூப்பரான வில்லன். அப்படியே பாறையிலே வந்து எல்லாரையும் மயக்கிடுறீங்க. அண்ட் இவர்கிட்ட நம்ம வச்சுக்கூடாதுரா சாமி, ஒரு பாறையிலே நம்ம முடிச்சிருவாருன்ற மாதிரி அவ்வளோ அழகா உங்களுடைய கேரக்டரை நீங்க எடுத்துக்கொண்டு போயிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கதை அவரை நோக்கி தான் போகுது. என் வெண்ணிலாவை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கான நியாயம் வந்து அவருக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமா கிடைச்சிருக்கும். அண்ட் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க சார், தேங்க்யூ. அண்ட் பாவனா, லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல எல்லாருமே கேட்டுருந்தாங்க செட் இவ்வளோ ரியாலிஸ்டிக்கா இருக்கு, கோட் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே வந்து ரியல் கோட் மாதிரியே காமிச்சிருக்கீங்க. அண்ட் ரொம்ப அழகான லவ்லி ஒர்க் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் மியூசிக் டைரக்டர், எடிட்டர் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. அந்த லிரிக்ஸ் கூட எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. மியூசிக் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. என் குழந்தை வந்து இப்ப நீங்க பிளே பண்ணீங்கன்னா கூட உடனே இவன் யாரோ அப்படின்னு உடனே கத்துவா வீட்டுல உட்காந்துட்டு. அண்ட் எங்க மரியா டார்லிங், ஸோ மரியாக்கு ரொம்ப 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 தேங்க்யூ நான் சொல்லணும். அழகான காஸ்டியூம்ஸ் கொடுத்து அவங்க காஸ்டியூம் டிசைன் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இந்த ஒர்க் தான் அப்படின்னு இல்லாம எல்லாருமே ரொம்ப அழகா பண்ணாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாருமே சரி, அசிஸ்டன்ஸ்
அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் கோகுல் சார் எல்லாருமே வந்து விஷுவலா ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க. அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்களுடைய தலை பாலாஜி சார், சூரிய பிரதாப் சார் இன்னும் வரல, ஸ்கிரிப்ட் ரைட்டர். அண்ட் ரியலி லவ்லி ஒர்க் சார். அண்ட் டீமை ரொம்ப அழகா கொண்டு போனீங்க. அண்ட் ப்ரொடியூசருக்கு ஏற்ற ஒரு டிரெக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இனிஷியலாக ஃபர்ஸ்ட் அந்த 10 days தான் வந்து ஷூட் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். 10 daysல வந்து ஷூட்டை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 seconds எங்களுக்கு ஃபுட்டேஜ் தேவைப்படுது, ஒரு 10 seconds இன்னொரு 30 seconds ஃபுட்டேஜ் இன்னும் தேவைப்படுது அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே தான் நாங்கள் வந்து அந்த திரும்ப ஒரு 2.5 days நாங்கள் வந்து ஷூட் போனோம். இல்லைன்னா 10 days பிளான் பண்ணபடி 10 daysலயே முடிச்சாரு. வெறித்தனமா அவரும் உழைச்சாரு. அண்ட் செட்ல வந்து எல்லாருமே உட்காந்து நாங்க சாப்பிட்டு பார்த்தோம். என் புருஷனும் டிரெக்டரும் உட்காந்து சாப்பிட்டு நாங்க பார்க்கவே இல்லை. இப்படியே சுத்திட்டே இருப்பாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் போன ஒரு 2-3 daysல வந்து யாருப்பா டிரெக்டர் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் மட்டும் கல்ல காணவேங்கிற மாதிரி இருந்துச்சு. சுத்திக்கிட்டே இருப்பாரு. ரெடி 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 பாரு. ஐயோ, அதுவும் ரொம்ப எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ சொன்னேன். அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு ஏப்ரல் எண்ட் அண்ட் மே 1st monthல வந்து இது நாங்க ஷூட் பண்ணோம். ஐயோ முடியல, அந்த எங்களுக்கே முடியல. அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு சரவணன் சார், அருண் சார் அண்ட் நம்ரதா மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ஷூட் பண்ணதுக்காகவே ரியலி தேங்க்யூ ஸோ மச். அதுக்காகவே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பயங்கர ஸ்வெட்டிங்கா இருக்கும். அந்த செட்ல வேற ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும். எப்படி இவங்க இப்படி பண்ணாங்க அப்படிங்கறதே வந்து ஒரு ஆச்சரியக்குறி. அதுக்கான விட எல்லாமே இந்த சக்சஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க முடியுது. நீங்க போட்ட எல்லா ஹார்ட் ஒர்க்குக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணியிருக்கானான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுல இருந்து என் பண்ண வரைக்கும், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எல்லாருக்குமே நாங்க தேங்க் பண்ண விரும்புறேன். அண்ட் ஜீ தமிழ்ல வந்து நான் ஒரு ஆங்கரா ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஜீ தமிழ்ல ஆக்ட்ரஸ் ஆனேன். அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூசரா இருக்கேன். ஸோ ஜீ தமிழுக்கும் ZEE5க்கும் என்னைக்குமே ரொம்ப 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 நன்றி. கௌஷிக் சார் அண்ட் சிஜு சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்க்கு கொஞ்சம் கூடவே ஹெல்ப் பண்ண பிரீத்தி அவங்களுக்குமே தேங்க்யூ. அண்ட் என்டையர் ZEE ஃபேமிலிக்கு என்னுடைய நன்றிகள் எப்பவுமே தெரிவிச்சுட்டே இருப்பேன். ZEEல நான் என்டர் ஆகி இதோட 13 years ஆகுது. ஸோ 13 years இந்த ZEE தமிழ்ல வந்து நான் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அண்ட் எப்பவுமே வந்து நான் ஒரு ஆங்கரா தான், நான் அப்பயே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜ்ல நின்று பேசியிருக்கேன். உங்க முன்னாடியே நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ரெஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு ப்ரொடியூசரா, என் புருஷன் என்ன ப்ரொடியூசர் ஆக்கி இந்த ஒரு ப்ரொடியூசரா உங்க முன்னாடி நின்று பேசுறது எனக்கு பெருமையாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. ஸோ இதே மாதிரி எப்பவுமே எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை நீங்க எல்லாமே எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் பிக் 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 தேங்க்யூ இங்க இருக்க எல்லாருக்குமே. அண்ட் ப்ரெஸ்க்கு எப்பவுமே என்னுடைய தேங்க்யூ சொல்லிட்டே இருப்பேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சசி இப்போ ஆக்சுவலான ப்ரொடியூசர் என்னுடைய நண்பன் பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு சாதாரண முயற்சியை உங்களுடைய ஆதரவால் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதற்கான எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, நண்பனை சொன்ன கோவம் வந்துருச்சு. அதான் ஆக்சுவலாக நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். உண்மையாக உழைச்சா அதுக்கு பலன் கிடைக்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஏவி பார்க்கலாமா? எனக்கு வந்து நான் பேசிக்காக விஸ்காம் படிச்சு தான் வந்தேன். ஸோ சினிமா தான் பிடிக்கும் எனக்கு. அதை பிரித்து பார்க்க விரும்பல. நானும் சரி, பாபி, சேரன், நான் சப்போஸ் யாரையா சொல்ல விட்டாலும் மன்னிச்சிருங்க. ZEE அதுக்கப்புறம் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ இந்த தடவை நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோம், நீ என்ன வேணால் பண்ணுறா, நான் உன்னை நம்புறேன்னு சொன்னாங்க. வெளில ஒரு வேர்டிங்ஸ் பார்த்துருப்பேங்க, மோர் தென் மணி, மோர் தென் மணி, ட்ரஸ்ட் இஸ் பவர்ஃபுல். இதுக்கு அர்த்தம் இப்போ நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், நம்மளுக்கு ஒரு காதலிக்கிற விஷயத்தை பற்றி சொல்லலாம் தான் 1000 சொல்லலாம். பட் நம்புகிற விஷயத்தை பற்றி ஒரே வார்த்தை சொல்ல முடியும். நான் உங்களை எவ்வளோ நம்புறேன்ட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க. ஒரு ஊரில் வந்து ரோடு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, பஸ்ஸு போகுமா போகாதான்னு தெரியாது. எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் அந்த ஊரில் மொத்தமே ஒரு 10 பேர் தான் இருக்காங்க.
ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் இருந்தாலும் காலைல 6 மணிக்கு பேப்பர் இருக்கும். ஸோ இது ஒன்று போதும், நீங்கள் அவங்கள எவ்வளோ உழைச்சிட்டீங்க. அந்த 6 மணி பேப்பர் இதுவரையும் ஒரு நாள் கூட மிஸ் ஆனதில்லை. ஸோ நீங்கள் உழைக்கிறதுக்கு பணத்தை காட்டியும் நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு நம்பிக்கை. நீங்கள் எது போட்டாலும் நாங்கள் நம்புவோம். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் நடந்தது. இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பித்து இவ்வளோ பெருசாக கொண்டு போய் விட்டீங்க. அது ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஏன்னா அடுத்து நான் என்ன பண்ண மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பண்ண சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா அது மாதிரி இதே மாதிரி டேரக்டர் கிடைப்பாரான்னு தெரியாது. அப்புறம் ஜி டீமுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பிகாஸ் சொன்ன டயத்தில் எங்களுக்கு சிறு சிறு விஷயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்து, ஸ்டீமிங்லையும் சரி, அடுத்து போகிறப்பையும் வரப்பையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஓடிட்லையுமே வந்து பேனர் போடவே மாட்டாங்க. ஜி நாங்கள் உழைச்சது மதிச்சனால தான் எல்லாத்துலேயுமே 18 கிரியேட்டர்ஸுக்கு பேனர் போட்டாங்க. ஸோ ஜி நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க, காட்டியுமே நல்ல ப்ரொடியூசரை வரவேற்கிறாங்கன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். தேங்க்ஸ் டு ஆல். நன்றி. ஓகே, இல்லை அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறேன்னு சொன்னார். இனி படக்குழுவில் டெக்னீஷியன்ஸ், காஸ்ட் அப்படியே ஒவ்வொருத்தராக நான் அழைக்க போகிறேன். மேடையில் வந்து அவங்களுடைய நன்றிகளை உங்களுக்காக தெரிவிக்க போகிறாங்க. முதல்ல காஸ்டியூம் டிசைனர் மரியா. இல்லை, நீங்கள் இன்னைக்கு தான் பெண் போல் உடையணிந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஸோ உங்களை தான் மேடையில் ஏற்றி முதல்ல பேச வைக்கணுங்கிறது அவா. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் இந்த குழுவுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ நாங்கள் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய காஸ்ட் ஃபார் த சட்டமும் நீதியும் அவங்களுடைய ஒரு கோஆப்ரேஷன் எனக்கு இல்லைன்னா இந்த அளவுக்கு டெலிவரி பண்ணிக்க முடியாது. அண்ட் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் சசி அண்ட் பிரபா and the director Bala, thank you. இவங்க எல்லாரோடைய சப்போர்ட் இன்னைக்கு எனக்கு இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை. அண்ட் முக்கியமாக மீடியா, நீங்கள் ஆக்சுவலி ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன போட்டாலும் நாங்கள் நம்புவோம். ஸோ உங்களுடைய ஆதரவை இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ மரியா. அடுத்தபடியாக ஆர்ட் டைரக்டர் பாவனா அவர்களை அன்போடு வேண்டிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். Very happy to be here for the thanks meet. Thank you to our producers, Sasi ma'am and Prabha sir, Balaji for the whole direction and team ella set pannadukku. And sorry, thank you to Maria ma'am, Gokul and Vibin. And thank you to Surya Pratap, our writer, and our cast, Sarvan sir, Namrata ma'am. Thank you for your coordination. And thanks to my team, my assistants, and I'd like to say thanks to my mentor, Sami sir, for everything that I know. Yeah, thank you. Thank you பாவனா. அடுத்து ஒரு முழு நீளமா இந்த 15 நாள்ல இவங்க ஷூட் பண்ணதை ரொம்ப நேர்த்தியா நம்மளை பார்த்து ரசிக்கும்படி எடிட் செய்த எடிட்டர் ராம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். சங்கர் அண்ணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். வணக்கம். முதல்ல பாலாஜி பிரதருக்கு என்னோட நன்றி. விடியுமனில் வந்து அசிஸ்டன்ட் அசோசியேட் நினைக்கிறேன், அங்கேருந்து ஆரம்பிச்சது. அவரோட ஷார்ட் ஃபிலிமில் பண்ணேன்.
படத்துக்கு ரொம்ப நன்றி. ஜி ஃபேமிலிக்கு எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. யமன் வந்து ஒரு 60-70 தடவை போட்டிருக்காங்க. நான் அவங்க யாராவது பாதம் தொட்டு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு இன்னொரு ஸ்டேஜ் இன்னொரு ஜீலே கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக பாலாஜி சார் ரொம்ப நன்றி, சூரி சாருக்கும் ரொம்ப நன்றி. அங்கே அந்த லிங்க் வருது. ப்ரொடியூசர்ஸை பொறுத்த மட்டும் சசி மேம் முன்னாடி நான் அவங்க டைரக்ஷன் சைடில் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் பிரபாஸ் சார் நான் பார்த்தேன். இவர் ப்ரொடியூசர்னாங்க, அவரை பற்றி மீறி எதுவுமே தெரியல, பேரும் தெரியாது ஒன்றும் தெரியாது. அவர் அண்ணா அண்ணா நான் தம்பி வாடா தம்பி போடா தம்பின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். லேட்டர் ஐ கேம் டு நோ அவர் யாரு தெரிஞ்சோன்னு அதுலேருந்து சார் ஒவ்வொரு இப்படிதான் இப்படி போட்ட இது ஐகான்லாம் இப்படியே மாறிடுச்சு. எனக்கு அப்புறம் அவர் வந்து இல்லைண்ணே அண்ணா நீ அண்ணான்னு கூப்பிடு தம்பி, நான் வந்து சார் தான் கூப்பிடுன்னு அதுலேருந்து சாராக மாறிட்டேன். அமேசிங் எனர்ஜி. அதை தாண்டி அவரோட ஒரு மூவியோட ஒரு டான்ஸ் கிளிப்பிங் பார்த்தேன். எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஐ வாண்ட் டு see that actor. அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். சீரியஸ்லி சார், அது அந்த அந்த இது ஐ பிகம் a fan of you actually. அண்ட் நம்ரிதா வந்து எனக்கு ஹீரோயின்லாம் தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அப்படி கிராஸ் பண்ணும்போது ஏதோ இது என்ன போயிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று பேசணும்னு வச்சுங்க, இந்த சீனில் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு வேலை ஹீரோயினாக இருக்கும் போல. அது அப்புறம் தான் தெரிஞ்சு இல்லை பயங்கரம் பட்டே கிளப்பியிருப்பாங்க. மூவியே பார்த்தப்பறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்த அவர் வந்து எனக்கு பேர் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டாம். அமேசிங் பர்ஃபார்மர், உங்களோட ஃபேன் நான். ஆக்சுவலாக நான் பேர் கேட்க மாட்டேன், பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன். இந்த படத்தில் வந்து காஸ்டியூம் எனக்கு போட்ட ஃபிட்மெண்ட் மாதிரி எனக்கு ரொம்ப ரேராக தான் அமையும். ஆக்சுவலாக இதில் வந்து மரியா மேம், யூ டன் a wonderful job for me. Thank you so much. And to all the assistant directors again. இதை தாண்டி வேற யாரும் சொல்லணும்னு நினச்சேன். இதில் மெயினாக பண்ண அந்த சரவணன் சார் இருக்கார்ல, அவர் எனக்கு வந்து நடிகரை தான் பிடிக்கும். அந்த செட்டில் ஒரு நாள் எதாச்சும் அவர்கிட்ட உட்கார்ந்து பார்த்தா ஒரு 10 வருஷம் பழகின மாதிரி பேசுகிறாரு. எனக்கு ஐ லைக் ஹிம் அண்ட் லவ் ஹிம் மோர் அஸ் அ ஹியூமன் பீயிங். அமேசிங் ஹியூமன் சார். நீங்கள் நிறைய படம் பண்ணணும். இந்த தீனி எனக்கு பத்தலை. 1-to-1 உங்களோட ஃபைட் போடணும். நான் போகிற இடத்துல உங்களை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் பர்சனலாக ஃபர்ஸ்ட் டைம் ஆன் அ ஸ்டேஜ் வெக்கலாம் கிடையாது, உங்களோட நான் மோதல் ஒரு படத்தில். ஸோ இதுலேயே எங்கள் ஆஃபர் வச்சிடறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒண்டர்ஃபுல். எல்லாமே ப்ரெஸ் அண்ட் மீடியா சேர்ந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு யமன் 2017க்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இது எனக்கு தேவைப்பட்டது. எனக்கு இன்னொரு இந்த போஸ்டர் டிசைனிங்லேருந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்ததுலேருந்து பிரபாஸ் சார் சொன்ன மாதிரி அந்த அந்த என்ன சார் அந்த ஸ்மைல் ஒன்று சொன்னீங்களா, அந்த இது வரல. ஆக்சுவலாக மீதெல்லாம் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் குரூப். தேங்க்யூ ஸோ மச். நன்றிண்ணா. அடுத்தபடியாக ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. இந்த பொண்ணு எங்கேயும் நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தோன்ற மாதிரியான ஒரு முகம். ஹீரோயின் நம்ரதா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஹலோ, பிரஸ் அண்ட் மீடியாலேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் சட்டமும் நீதியும் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். அண்ட் ஆஸ் யூஷுவல் C5, கௌஷிக் சார், பிரீத்தி மேம் அண்ட் அவினாஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சூரி சார். இப்படி ஒரு கதையை எழுதி நாங்கள் எல்லாரும் உங்கள் மைண்டுக்கு வந்து இந்த கதையை ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் யாராலையும் எடுத்திருக்க முடியாது. பாலாஜி சாருக்கு தான் நன்றி. அண்ட் ஆல் த ஏடிஸ் டிரெக்ஷன் டீம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு ஆர் ப்ரொடியூசர்ஸ் பிரபா சார், சசிகலா மேம் அண்ட் திவ்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். பிரபா சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம், ஆனால் இப்போ வரைக்கும் டப்பிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி அவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு டு ப்ரமோட் திஸ் மோர் அண்ட் டு மார்க்கெட் இட் மோர். தேங்க்யூ சார். நாங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ரீச் ஆகிறோம்னா நீங்கள் எல்லாரும் அதுக்கு பெரிய காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ சரவணன் சார். அருள் சார் மென்ஷன் பண்ண மாதிரி தான் சரவணன் சார் as a human being is so அவரோட இருக்கிறதே நல்லா இருக்கும். ஸோ
ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லவே வேணாம். as an actor as well. Thank you sir. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதில் ஒர்க் பண்ணதில்ல. அருள் சார், இனியா, everyone has done such a lovely job in the cast. So thank you. Thank you to our costume designer Maria ma'am, our set designer Bhavna ma'am, our editor Ram sir, our DOP Gokul sir, and all the assistant cinematographers. And it was just lovely to be a part of this. Our music director Vibin sir, and எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்காக. அண்ட் சட்டமும் நீதியும் இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு நல்ல ஒகேஷனில் உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக கதையின் நாயகன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தவர், சிங்கிள் ஹேண்டடாக சிக்ஸர் அடிச்சிருக்காரு, அன்புக்குரிய சித்தப்பன் சரவணன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஸோ இவர் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தையும் பண்ணுவார். பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆனால் நீங்களே அதை சொல்லிடுங்க முடிச்சுட்டு. எல்லாருக்கும் வணக்கம். சட்டமும் நீதியும் இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட முதற்க நன்றி. கடைசி வரைக்கும் நன்றியோடு இருப்பேன். இதை கொண்டு போய் இப்படி சேர்த்ததுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் எழுதின எழுத்துக்கள் தான். அதில் பல ஊடகங்கள் மூலமாக இப்படிலாம் சொன்னதுனால தான் ஜனங்கிட்ட ரீச் ஆச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்கு தம்பி பிரபா சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே இருக்கும். நன்றிக்கு இதெல்லாம் வேற ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியதுதான். எனக்கு 90ல் நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிக்கையும் நிறைய பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி எனக்கு எல்லாரையும் தெரியும். அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி 90ல் எப்படி எழுதுனாங்களோ, எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்ல எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணிக்க ரொம்ப நன்றி. இதை நான் மறக்கவே மாட்டேன். பிரபா ஓடிச்சு அப்படின்னு விட்டுறாம திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும். மற்றபடி இந்த டோட்டல் டீம், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், இதில் இருக்க பின்னாடி இருந்து உழைச்ச அத்தனை பேர், காஸ்டியூம், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே போகலாம். ஆனால் அதுக்கு நேரமே இல்லை. அதை விட அடுத்து இப்போ தமிழில் ரிலீஸ் ஆன இந்த சட்டமும் நீதியும் இப்போ தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா ஜி5ல வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன், என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எப்போதும் நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ எல்லாருக்கும். இப்போ அந்த தெலுங்கு வெர்ஷன் அதை பார்க்கலாமா? போடுங்க. ஓகே சார். முதல் படம்னு சொன்னாங்க சட்டம் என் கையில் ஒரு படம், சதி சார் நடிச்ச படம். அதுதான் தியேட்டர்ல போயிட்டு ஃபுல் ஆடியன்ஸோட என்ற முதல் படமா நான் பார்த்தேன். அதை பார்க்கறதுக்கு எனக்கு நான் எடுத்துக்கிட்ட காலங்கள் 34 வருஷம். 34 வருஷம் உழைப்புக்கு அந்த படம் எனக்கு கிடைச்சது. அதுக்கு என் தம்பி சேக் அவர் தான் கூட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அது என்னோட முதல் படமா உனக்கு ரொம்ப சந்தோஷத்துக்கு கொடுத்த படம். அதுக்கப்புறம் இப்போ சட்டம் என் கையில், சாரி எனக்கெல்லாம் சட்டமாக இருக்கிற ஒரு படம்
சட்டமும் நீதியும் என்னை அடுத்த கடந்து கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு வந்து நான் எங்கள் இயக்குனர் சூரிய பிரதாப் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் நம்ம இயக்குனர் பாலாஜி சார் வந்து இந்த கேரக்டரை வந்து இப்படி பண்ணுங்கண்ணே இப்படி பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் இருக்குங்க கொஞ்சம் இறங்குன்னு சொல்லி எனக்கு அழகாக வந்து அந்த கேரக்டர் ஒரு குப்பச்சிறங்க என்னை உருவாக்கி விட்டது அவங்க தான். என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு திருச்செல்வம் உதவி இயக்குனர் திருச்செல்வம், அப்புறம் விக்ரம், அவங்க அப்புறம் சுரேஷ், ரமேஷ் ஒரு உதவி இயக்குனர்களாக இருந்துக்கிட்டு என் நேரம் சொல்லி கொடுத்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த குப்பச்சாமியை வந்து இறங்காத அளவுக்கு நான் அப்படியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்னை வந்து இன்னைக்கு இந்த மேடையில் நிற்க வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முன்னாடி ரோட்ல நான் போனா என்னை யாருமே தெரியாதவங்க குப்புச்சாமி நீங்க தான் குப்புச்சாமி, இந்த வெப்சீரிஸ் நடிச்ச குப்புச்சாமி நீங்க தானே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன சொல்றீங்க இல்ல நம்ம தயாரிப்பாளர் அண்ணன் பிரபாகர் அவங்க அண்ணனுக்கு, அப்புறம் நம்ம அண்ணன் பாலாஜி அண்ணன் எல்லாருமே எல்லாத்தையுமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ கொஞ்சம் பதட்டமாக பேசுனா மன்னிச்சுக்கேன். நன்றி. அடுத்ததாக சவுண்ட் டிசைன் இந்த மொத்த ப்ராஜெக்டுக்கும் ஹெட்டாக இருந்து பண்ண ஹரிஹரன் அவர்களை அழைக்கிறோம் பேச. ஹலோ எவ்ரிவன். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையாக இருந்தது, எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறது பிரபா ப்ரோக்கு தான். ப்ரொடியூசராக எனக்கு வந்து ப்ரொடியூசர் பிரபா ப்ரோ அப்படின்ற மாதிரியே இருக்காது, எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த மியூசிக் ட்ராக் வந்து. ஸோ இட் ஹெல்ப் மீ டு மேக் மோர் குட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இட் வாஸ் தேங்க்யூ ஃபார் யூ. தென் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அண்ட் இதை வந்து எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போன பிரபா ப்ரோக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் Z5 கௌசிக் சார், தேங்க்யூ ஸோ மச். யா தேங்க்யூ ஹரிஹரன், நன்றி. அடுத்து யாரும் கோச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 பேர் தான். அதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து அடுத்து வந்து பேச போறாரு. கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் பாலாஜி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். பத்திரிகை மற்றும் சினிமாவோடு நன்றி. ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் எப்பொழுதும் சூரி அண்ணாவுக்கு தான். ஸோ அவர் தான் அந்த கதையை எடுத்து எனக்கு நோட் பண்ணி கொடுத்தாரு. ப்ரொடியூசர் பிரபா, அவரோட ஒய்ஃப் சசிகலா, 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ராஜெக்டை என்டையராக சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளோ தூரம் ரீச் ஆனதுக்கு ப்ரொமோஷன் பண்ணதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் அவருக்கு நிறைய பங்கு இருக்கு. ஆர்டிஸ்ட் சரவணன் சார் வந்து அவருக்கு நாங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு நினச்சி நாங்கள் டீம் ஒர்க் அவுட் பண்ணோம். லேட்டர் அவர் எங்களை கம்ஃபர்டபுளாக வச்சு கொண்டு போயிட்டாரு. ஸோ ரொம்ப அவசரத்தில் எடுத்த படம், ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவங்க சைடு. அண்ட் நமிருதா அவங்க டிசிப்ளின் அண்ட் சின்சியாரிட்டிக்கு ரொம்ப ஹைட்ஸ் போயிடுவாங்க. அண்ட் அருள் சார் அவரையும் ரொம்ப ஷார்ட் டைமில் பிடிச்சி ரொம்ப சீக்கிரம் எடுத்த எல்லாருக்கும் நன்றி.